என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா நாம் குழந்தைங்க வளர்கிற நாமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்களும் சேர்ந்து மெச்சூர் ஆகுறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு மனசில் வைக்காம உடனே மறந்துட்டு அந்த இன்னசென்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பெஸ்ட் மெமரிஸை அவங்களால கொண்டு போக முடியும். நமக்கு நிறைய மெமரிஸ் கேன் கிரியேட். மதர்ஹுட் அப்படின்னு ஃபாதர்ஹுட்னு தனித்தனியாக சொல்லாமல் பேரண்ட்ஹுட்னு சொல்லும்போது அந்த வேர்டே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த க்ரோவிங் ஸ்டேஜில் அலோவ் டு கோ தம் அவுட்டோர். எமோஷ்னலாக அவங்க லிபரேட் ஆகுறாங்க, அவங்க மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க 1-2 படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதனுடைய சுவையை அவங்க உணர்ந்துவாங்க. மொபைல் எல்லாமே மொபைல் வச்சு தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் ரொம்ப நேரமாக சொல்லினே இருக்கிறதுனால அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த படிக்கிற பழக்கம் எப்போ வரும்னா ஒரு வீட்லேயும் இப்போ மெட்ரோவில் நம்ம போனோம்னா பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் எல்லாமே மொபைல் வச்சுட்டு நம்மளும் எல்லாமே மொபைல் வச்சு தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படிக்கிற பழக்கம் எப்போ வரும்னா ஒரு வீட்லேயும் லைப்ரரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் லைப்ரரி இருந்துச்சு. எங்கள் தாத்தா அவங்க கம்யூனிஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாங்க. அப்புறமா அவங்க கம்யூனிஸ்ட் புக்கு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும் சோவியத் யூனியன்லேருந்து. ஸோ அந்த புக்கினுடைய இம்ப்ரெஷன்லாம் என்னால் இன்னும் மறக்க முடியல. இந்த காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் எப்படி ஒரு கிச்சன் பெட்ரூம் இருக்கோ லைப்ரரி இருக்கணும். அப்புறமா பேரண்ட்ஸ் அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து படிக்கணும். சின்ன வயசுலேருந்து அவங்க அதை படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலியாக மட்டும் அடங்கி போயிடாமல் வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான அவங்க இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நல்லா எவால்வ் ஆவாங்க அப்படின்னு அறிவு ப்ராடன் ஆகும். ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கிருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு தெரியாது. அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். பர்சனாலிட்டிஸை எங்கே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம போய் எங்கேயும் பார்க்க முடியாது. புக்ஸ் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துலயும் புக் குழந்தைகளுக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நமக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே புக்ஸ் நிறைய இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட ரெஃபரன்ஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னா ரைசிங் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, இங்கிலீஷ். அந்த புத்தகம் படிக்கும் பொழுது அந்த பேரண்டிங்கோட அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தான் உருவாக்குற மொழியை ஒரு ஜெராக்ஸ் ஆகக்கூடாது. அதே போல் 2வது குழந்தை பிறந்து இப்போ அண்ணன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை குழந்தை இன்னொரு ஜெராக்ஸ் ஆகக்கூடாது. அப்புறம் இதுக்கு 2வது குழந்தை நமக்கு. ஸோ பேரண்டிங்கிறது இஸ் வெரி வெரி சென்சிட்டிவான விஷயம். ஸோ இதை ரீல்ஸை பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்லியோ, ஏன்னா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஜெனட்டிக்கலாக பிறந்த குழந்தை. ஸோ என் குழந்தை 2 பேர் மிக்ஸ் பண்ணி வரும்போது ஐ cannot compare to any other. பெரியவங்க நம்ம பண்ணுற தப்பு அதுதான். குழந்தைங்கள அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறது, ஸ்கூலில் அடுத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறது. மெயின் கல்பிரிட்ஸே தாத்தா பாட்டிங்க தான். பக்கத்து வீட்டு பையன் அவ்வளோ குண்டாக இருக்கான், இவன் மட்டும் ஒல்லியாக இருக்கான், நீ அவளுக்கு சாப்பாடே எவ்வளோ தான் கொடுக்குறதுனா அம்மாவை வம்பிழுக்கிறது. அவன் பாரு அவள் நல்ல ஆக்டிவிட்டி செய்கிறான், நல்லா பாடுறான், இவன் சும்மாவே இருக்கா, இவளுக்கு அந்த கிளாஸ் அனுப்புன்னு சும்மா பிடிச்சி அம்மா அப்பாவை நோண்டுறது. இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் மெயினாக வீட்டில் கொண்டு வர்றது தாத்தா பாட்டிங்க தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு கிளினிக்கில் ஆர்கனைஸ் பண்ண போகிற செஷன் கிராண்ட் பேரண்டிங்ன்ட்டு. அம்மாங்க கிட்ட நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்புன்னா இங்கே சொல்லுங்கன்னு அவங்க தாத்தா பாட்டிங்களை கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கிராண்ட் பேரண்டிங் செஷன் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருசுங்களோட மருமகள். ஒரு ஆடில் கூட வரும், இந்த பிஸ்கெட் ஆடில், இது பொய்யான சந்தோஷம். அந்த பிஸ்கெட் சாப்பிடும் போது இது உண்மையான சந்தோஷம்னு சொல்லும் போது என் கிளினிக் என்ட்ராகும் போது ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மாமனார் மாமியார் திட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இந்த தாத்தா பாட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு செஷன் வைக்க போகிறேன், கிராண்ட் பேரண்டிங் செஷன். எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா குழந்தை வளர்ப்பில் நிறைய இன்வால்வ்மெண்ட் இன்னமும் நிறைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கு தான் செஞ்சிட்ருக்காங்க. பாட்டிகள்லாம் இல்லைன்னா நிறைய பேர் சாப்பிட வைக்கவே முடியாது, குழந்தைய தூங்க வைக்கவே முடியாது. எங்கள் வீட்லேயே என் ஒய்ஃபோட பாட்டி, அவங்களுக்கு 75 வயசு இருக்கும், தொட்டிலில் குழந்தை அழுதுச்சுன்னா நாங்கள் பெட்லேருந்து எஞ்சி வரதுக்குள்ளே அவங்க ஹால்லேருந்து பிடி உஷா மாதிரி ஓடி வருவாங்க. ஸோ
ஸோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பாட்டி வைத்தியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, அதை அவங்க அவாய்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தை அடுத்த தெரு குழந்தையெல்லாம் கம்பேர் பண்ணி அம்மா அப்பாவை வம்பிழுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அவங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வருங்காலத்தில் அவங்க லைஃப்பில் எப்படி கோப்பப் பண்ணுறாங்கிறது டிட்டர்மின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சார் என்ன பண்ணார், ஒரு ஃபாதர்ஸ் டே அவுட்ன்ட்டு ஒரு டேவே எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்பாக்கள் மட்டும்தான் வரும் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. ஒரு 30-40 குழந்தைகள் போயிருப்பாங்க. அப்பாக்கள் நாங்கள் மட்டும் போனோம். கூடவே அவரும் அப்பாவும் அவர் குழந்தைக்கும் வந்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது முடிச்சுட்டு நிறைய பேர் ஒரு ஃபீட்பேக், அவ்வளோ பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன கான்செப்டை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஹவு இட் ஒர்க்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணும்போது நிறைய ஃபாதர்லேருந்து வந்த ஆன்சர் வந்து சாரி ஐ டோன்ட் ஹேவ் டைம், எனக்கு டைம் இல்லை, குழந்தையோட நான் ஸ்பெண்ட் பண்ணி பழக்கலைன்றதுக்காக எஜுகேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து தே ஆர் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சில குழந்தைங்க பிரியர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தே கம் ஃபார்வர்ட். அப்புறம் மற்றவங்களாம் தெரிஞ்சுட்டு குழந்தைங்க வந்து அப்பாவை இன்வைட் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவத்தில் மட்டும்தான் கிடைச்ச விஷயமே ஒழிய அதை நம்ம சொல்லி ஒரு செகண்டில் என்னால் வந்து ஒன் டே வந்து அந்த பேரண்ட்ஸோட சேர்ந்து இருந்ததுனால அந்த குழந்தைக்கு கிடைச்ச கான்ஃபிடென்ட், அந்த குழந்தைக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் கொடுத்த ஃபஸ்ட்டு ஃபீட்பேக், நான் இது வரைக்கும் என் குழந்தையோட ஒரு நாள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த 24 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தை கொடுத்த ஃபீட்பேக்கு என் வாழ்க்கையில் எங்கள் அப்பான்னு ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு லைஃப்பை எனக்கு எப்பயுமே கொடுத்தா போதும், அதை தவிர நான் டேடிக்கிட்ட எதையுமே நான் எதிர்பார்க்கல அப்படின்ற விஷயத்த கண் கலங்கி அத்தனை பேரண்ட்டுக்கு முன்னாடி சொல்லும் போது அந்த பேரண்ட்டே கண் கலங்கிட்டார். ஃபைனலாக என்ன சார் நீங்கள் இதனால் கிடைச்சது குழந்தைக்கு அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைக்கு கான்ஃபிடன்ட் ட்ரஸ்ட். ஏன்னா அப்பா அம்மாவோட ஒரு செக்யூர்ட் லைஃப் யாராலையும் உலகத்தை கொடுக்க முடியாது. ஸோ இதை நான் அட்வைஸாக தான் சொல்லவில்லை, இது வாழ்ந்து பார்த்தா தான் இதனுடைய ஃபீல் கிடைக்கும். நம்ம பெரியவங்களுக்கு இருக்க மாதிரியே குழந்தைக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க எமோஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்த செய்யணும். அதை பற்றி நம்ம சண்முகம் சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஓகே சார், நான் வந்து எமோஷ்னல் வெல்னஸ் ட்ரெயினராக இருக்கேன். அந்த தெரப்பியில் எப்படின்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, மெயினாக ஸ்கூல்ஸ்லலாம் நிறையா ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதில் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்த பெரியவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும் வெளியில். ஆனால் குழந்தைங்களால சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பயம் இருக்கும், பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன நினச்சிக்கோங்க, டீச்சர்ஸ் சொன்ன நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அவங்க சப்ரஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த சப்ரஸ் பண்ணுற எனர்ஜி அவங்கள வந்து உளவியலாக வேறு வகையில் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணும். அதை அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் எங்கள் ப்ராசஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்கள நிறைய டான்ஸ் போட வைப்போம். டான்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி சினிமாவில் போடுற டான்ஸ் மாதிரி இல்லை, மியூசிக்கை ப்ளே பண்ணுவோம். அந்த மியூசிக்கில் அவன் பாடி எப்படியெல்லாம் மூவ் பண்ணுதோ அந்த மாதிரிலாம் அவனை வந்து அலோவ் பண்ண வைப்போம். அப்புறமா நிறைய சிரிப்பு வைப்போம், லாஃப்டர் தெரப்பி. ஸோ அவங்க கடைசியில் வந்து அன்புடன் ஆயிடுவாங்க, டோட்டலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில் இப்போது என் லைஃப்லையும் நடக்குது. நிறைய பேர் சரௌண்டிங்கில் நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது அவசரமான ஒரு வேலை இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான அவங்கள கவனிக்க முடியாதுன்னும் போது ஒன்றா அவங்க வந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க, இல்லாட்டினா வந்து டிவியில் உட்கார வச்சிடுறாங்க. அப்புறமா அவங்க டிவிக்குள்ளார போயிட்டாங்கன்னா அவங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதை வழிநடத்துறதுக்கு நம்ம வந்து அங்கே நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது அந்த குழந்தை வந்து எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிரும். யார் வேணால் அந்த குழந்தை மைண்டில் வந்து விளையாடிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் கவனமாக அவங்களுக்கு வந்து அவங்க எமோஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க முயற்சி பண்ணி அவங்க ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது அரவுண்ட் த வேர்ல்டு, நம்ம ஊர்லேயும் நிறைய நடக்குது. அவங்கக்கிட்ட போய் அவங்க அதை கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் டெய்லி. இல்லாட்டினா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அவங்களுடைய படிப்பில் அவங்களால கவனமாக இருக்க முடியாது. அப்புறமா ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போகும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்கன்னா அப்போ தான் ட்ரக்கெல்லாம் உள்ளே வர்றது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ட்ரக்ஸ் எல்லாம் அப்போ தான் உள்ளே வரும், தவறான கெட்ட பழக்கங்கள்லாம் அப்போ தான் வரும். ஸோ நம்ம எப்படி நம்ம குளிக்கிறோம்,
டெய்லி இல்லை அழுக்காயிட்ட அப்புறம் குளிக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறோம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி மனசை வந்து சுத்தம் பண்ணுற ஒரு ஆர்ட் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த ஒரு ஆர்ட்டு, அந்த சயின்ஸ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம். இன்றைக்கி யார் நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னா சினிமா, இந்த மாதிரி யூடியூப், கார்ட்டூன் நெட்வொர்க், இவங்க தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறாங்க. எமோஷனலாகவே அவங்க மீடியாவில் தான் கனெக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக எமோஷனல் நம்ம கூட கனெக்ட் ஆகும். ஆமாம். அதனால் அவங்க வந்து அவங்க மனசு வந்து எப்பயுமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக அவங்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியலை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்டிங் நான் வந்து எப்படி அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு பிகாஸ் ஐ எம் நாட் ரெடி ஃபார் பீயிங் பேரண்ட், பீயிங் மதர், எனக்கு எதுவுமே நாட் ரெடி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரெடியாக இல்லாத போது எப்படி அந்த குழந்தைய ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த இடத்துல தான் ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இது இருந்தது. ஸோ ஐ காட் தோஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் பார்ட்னர். ஸோ அந்த எமோஷனல் சப்போர்ட் பிட்வீன் couples is very very important in playing parenthood. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எமோஷனல் பாண்டிங் நல்லா இருந்தால் தான் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் நடுவில் ஒரு எமோஷனல் பாண்டிங் நல்லா இருக்கும். பேரண்டிங்கு முன்னாடி முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட்டு வாழணும். சூப்பர். அதுக்கப்புறம் தான் பேரண்டிங்காக மாற்ற முடியும். என்னுடைய மனைவிக்கு எனக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நான் எப்படி திடீர்னு பேரண்ட்டாக மாற முடியும்? நிறைய குட் ஹேபிட்ஸை நாம் முதல்ல செஞ்சுட்டு அதை குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க தன்னால் செய்வாங்க. நீங்கள் மொபைல் பொழுதுனைக்கும் பார்த்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேரண்ட்டுமே நிறைய குட் ஹேபிட்ஸை நீங்கள் முதல்ல செய்யுங்க, அதை தானாக உங்கள் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சார், இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது குட் ஹேபிட்ஸ் நீங்கள் ரெகுலராக செய்கிறது அதை பார்த்து உங்கள் குழந்தை ஃபாலோ பண்ணி இப்போது அதை செய்கிறது உண்டா? முதல் அர்ஜுன் மாதிரி அவ்வளோ டஃப்பான கொஸ்டினாக கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நான் போடான்னா அவன் திருப்பி போடான்னுவான். சூப்பர். ஓகே. ஸோ நான் மொபைல் பார்த்தேன்னா அவனும் தான் பார்ப்பான். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்ன பேசுகிறேன், என்ன நடந்துக்கிறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுதான் நான் செய்கிற நல்ல செயலாக இருக்கும். அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுனா திருப்பி எனக்கு எகெயின் கண்டிப்பாக ரிவர்ஸ் பேக் எப்போ வரும்னா, இன்றைக்கி வராமல் போகலாம், நாளைக்கு வரும். அதை நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம். ஏதாவது நீங்கள் உங்களோட ரெகுலர் ஹேபிட்டாக ஸ்போர்ட்ஸ் தான். அவன் பார்த்து ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் என் டேடி விளையாடுறது எது கற்றுக்க முடியும்னு பார்த்தா, டேடி விளையாடுற ஸ்போர்ட்ஸ் வந்து அவனால் கற்றுக்க முடியும்னா இஸ் ஃபாலோயிங் மை ஸ்போர்ட்ஸ். கடைசியாக பேரண்டிங் பற்றி 1 or 2 வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்றீங்க? 90% அந்த குழந்தையினுடைய க்ரோத்துக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணால் எப்படி நம்ம லைஃப்பை அமைச்சிக்கிட்டா அந்த குழந்தைய வந்து ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அது வந்து டெவலப் ஆகும். ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டும் அவங்க லைஃப்பை வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்காக அவங்க வந்து வாழ்ந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப கொடுத்து வச்ச குழந்தையா இருக்கும். ஆனால் சார், பேரண்டிங் பற்றி நீங்கள் 1 or 2 வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா சிம்பிளாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பேரண்டிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு தேவைப்படுதுன்னா அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் தான் பேரண்டிங்னு ஒரு விஷயத்தை முழுசாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ பேரண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மீறி ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக பேரண்ட்டாக தான் இருப்பாங்க ஒரு குழந்தைக்கு. பேரண்டிங் 1 or 2 வேர்ட்ஸில் அப்படின்னா கீப் பவுண்டரிஸ். ஓகே. பவுண்டரிஸ் பிட்வீன் குழந்தைங்க அண்ட் யூ. ஓகே. பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இஃப் யூ கீப் ஆன் டெல்லிங் தெம் இது பண்ணாத அது பண்ணாத அது பண்ண, ஏதோ ஒரு படத்துல வரும், நான் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. ஸோ அந்த தின் லைன், அந்த லைன்ல இருக்கணும். நீ வந்து அப்படி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா டோன்ட் டார்ச்சர். அதான், ரொம்ப செல்லமும் கொடுக்க கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க கூடாது அந்த லைன். ஓகே. ஒன் மோர் திங் இஸ் பி கைண்ட். பி கைண்ட் அண்ட் ஃபர்ம். ஸோ பேரண்டிங் பத்தி எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இப்போ சார் சொன்னாரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் ஆஃப் சைல்டுக்கு பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்த் சார், பேரண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொன்னார். மேடம் வந்து கீப் பவுண்டரிஸ், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நடுவில் ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க, ஒரு தின் லைன் வச்சுக்கோங்க, ரொம்ப செல்லமும் கொடுக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காதீங்க, பி கைண்ட், அதே நேரத்தில் பி ஃபர்ம்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் இஸ் லவ். நாம நம்ம குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டியது அன்பு, நேரம், நம்பிக்கை. பேரண்டிங் இஸ் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, தாண்டி புனிதமானது.
சுபலாலி லாலியே லாலி லாலியே